ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, வாட் சேலஞ்சஸ் டிட் யூ ஃபேஸ் இன் நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் ஹவு டிட் யூ ஓவர் கம் தெம் ஆர் திங்க் ஆஃப் சொல்யூஷன்ஸ்? ஸோ நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணுறதுனால, சேல்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமான வேலை என்கிட்ட கேட்டால், ப்ரொடக்ஷனை விட. ப்ரொடக்ஷனாவது நம்ம தானாகவே ஸ்லோவாக டைமோட கற்றுக்கலாம். நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய பாப்புலர் ஆகிடுச்சு இப்போது. யூடியூப் பார்த்துட்டு, பிளாக்ஸ் படிச்சுட்டு, மிச்ச பேர்கிட்ட போய் விசிட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். நான் சேல்ஸ் பண்ணுறது தான் இப்போவும் மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க். ஏன்னா அந்த அவேர்னஸ் மக்களுக்கு இல்லை. ஏன் இதோட விலை கூட? சப்சிடி இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சருக்கு நிறைய கிடச்சிருக்கு, அதனால அதோட விலை கம்மி. நேச்சுரல் ஃபார்மிங் ப்ரொடியூஸ் விலை கூட இல்லை என்கிட்ட கேட்டால். பட் இந்த பாயிண்ட் எல்லார்ட்டையும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி, எஜுகேட் பண்ணி சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ நாங்கள் இப்போதைக்கு வெறும் நானும் என் மனைவி நௌஷத்யா தான் இந்த தனியாக இந்த பிராண்டை விவசாயிஸ் லைஃப்பை நடத்தின்னு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அதில் டைம் எடுக்கிறது. ஸ்லோ க்ரோத் இஸ் நாட் ஆஸ் ஃபாஸ்ட் as ஐ வுட் எக்ஸ்பெக்ட். ஸோ ஸ்லோவாக தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. பட் அட் த சேம் டைம் நிறைய எங்களுக்கு வெல்விஷர்ஸும் வராங்க. ஸோ ஸ்பாம் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் நாங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் மிச்சம் கன்வென்ஷனல் ஃபார்மிங்கோட. என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, வெறும் ஹெல்த்துக்கு இல்லாமல் எர்த்துக்கு, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சிம்பிள் லிவிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ இது ஒரு லாங் ஜெர்னி. இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஃபார்ம் டூர், ஒரு கெஸ்ட் ஹவுஸும் கட்டின்னு இருக்கோம். அதுலேயும் இன்னும் ஃபுல் டைம் ஒரு ஃபார்மில் இருந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா இதோட பெனிஃபிட்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங்கோட என்னென்னன்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட புரியும். ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சிட்டிசன்ஸ்க்கு கொண்டு போனால் இதில் கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஜெயிப்போம் நம்ம. தேங்க்யூ.